வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 Minutes Tech யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பைரமிட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிறதான் பைரமிட்ஸுங்க. இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, கார்னர் உள்ள பீஸை ஒரே கலர் கொண்டு வரணும். ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த கலரு இந்த கார்னரில், அதாவது 3 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கார்னரில் கொண்டு வரணும். நீங்கள் ஃபேஸுங்கிறது இந்த ஃபேஸ் தான் செலக்ட் பண்ண கிடையாது, எந்த ஃபேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஃபேஸில் வேணாலும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சப்போஸ் நான் இந்த ஃபேஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேஸில் ஏதோ ஒரு கலரை கார்னரில் ஃபஸ்ட்டு ஒன்று போல் கொண்டு வாங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எல்லோ இருக்குது, இங்கே எல்லோ இருக்குது, இங்கேயும் எல்லோ வேணும் அப்படின்னா இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே வந்துடுங்க, ஓகேவா? எல்லோ வந்துருச்சா? இப்போ வேறு கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இங்கே ப்ளூ, ஓகே, ஆனால் இங்கே ப்ளூ இல்லை, ஆனால் ப்ளூ கொண்டு வர முடியாது, ஓகேவா? ஓகே, அப்போ எல்லோ வச்சுக்கோம். அதாவது கார்னரில் நீங்கள் எல்லோ கொண்டு வரணும், அவ்வளோதாங்க. கொண்டு வந்தாச்சுல, ஓகே. எந்த ஃபேஸ் வேணால் எடுத்துக்கலாம். இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கலரு கார்னரில் கொண்டு வரணும். இப்போ இங்கே வந்து ரெட்டுன்னு இருக்கா, இப்படி ரெட்டு அப்படி கொண்டு வரோம், சரியா? இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஃபேஸை எடுத்து நான் எல்லோ கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த நீங்கள் கொண்டு வந்தீங்கள கார்னரில் கலரு, அதுக்கு நேராக உள்ள பீஸு கீழே இந்த பீஸு வந்து அதே கலர் கொண்டு வரணும், ஓகேவா? இந்த டைமண்ட் ஷேப்பில் கரெக்டாக வர மாதிரி, ஓகே. இதுவும் எல்லோ வரணும், ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லோ வரணும், இந்த இடத்துல எல்லோ வரணும், அது கொண்டு வரணும். அதுவும் ஜஸ்ட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எல்லோ வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணால் போதும், இப்படி ரொட்டேட் பண்ணாலே போதுங்க, ஓகேவா? எல்லோ வந்துருச்சா? எல்லோ வந்தோடனே மேலே உள்ள எல்லோ வந்து மாறி இருக்கும், அதை மேலே உள்ள பீஸை மட்டும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது சேர்ந்துருச்சு, ஓகேவா? இப்போ வந்து இங்கே சேர்ந்துருச்சா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்லோ வரணும். எல்லோ வரணும்னா இப்படி சும்மா ரொட்டேட் பண்ணுங்கள், ஓகேவா? ரொட்டேட் பண்ணலாம், இங்கே ஒரு எல்லோ வந்துருச்சா? மறுபடியும் இதை வந்து சேர்த்துருங்க, ஓகே. அதே மாதிரி இங்கே பச்சை இருக்குது, பச்சை வேண்டாம், நமக்கு எல்லோ வேணும். இப்போ எல்லோ வந்துருச்சா? இப்படி ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு சேம் கலர் வந்து வந்துடும், ஓகேவா? ஃபஸ்ட் நீங்கள் சேர்க்க வேண்டியது கார்னரில் உள்ள கலர் ஒன்று போல், அதுக்கப்புறம் கார்னருக்கு நேராக கீழே உள்ளதை சேர்த்துடணும், ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஃபேஸ் வேணால் எடுத்துக்கலாங்க, சரியா? இதை தான் நீங்கள் சேர்க்கணும்னு கிடையாது. இதை சேர்க்க ஆரம்பிக்கலாம், அல்லது இதை சேர்க்க ஆரம்பிக்கலாம், எதை வேணாலும் சேர்க்கலாம், ஓகேவா? இப்போ நான் வந்து இதே சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பீஸை நம்ம சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, இங்கே மஞ்சள் கலர் இருக்குன்னா அதோடு சேர்த்து இங்கே என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும், சரியா? இங்கே என்ன கலர் இருக்குது? ப்ளூ. அப்போ மஞ்சளும் ப்ளூவும் வரணும், ஓகேவா? இங்கெல்லாம் சேர்ந்துருச்சு, ஓகே, பாருங்கள், இங்கெல்லாம் சேர்ந்துருச்சு, ஓகே. இந்த இடத்துல மஞ்சளும் ப்ளூவும் வரணும். ஆனால் இங்கே இருக்கிறது மஞ்சளும் பச்சையும் இருக்குது, ஓகேவா? அப்போ மஞ்சளும் ப்ளூவும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், நீங்கள் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். டாப்பில் இருக்கான்னு பாருங்கள், இந்த இருக்குது, மஞ்சளும் ப்ளூவும் இந்த இருக்குது, ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே தேவைப்படுது, ஆனால் அது இருக்கிறது இங்கே, ஓகே. ஸோ அதை நீங்கள் அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி உங்கள் சைடு கொண்டு வந்துக்கோங்க, ஓகேவா? இங்கே தான் தேவைப்படுது. ஸோ இங்கே கொண்டு வந்துட்டேன், இங்கே வந்துருச்சு. ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஏதோ ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து மஞ்சள் கலரும் சேர்க்க போகிறீங்க. இந்த இருக்குது அந்த பீஸு, தேவையான பீஸு மஞ்சளும் ப்ளூவும் உள்ளது. இந்த மஞ்சள் கலர் சேர்க்க வேண்டியது இருக்கிறனால அந்த மஞ்சள் கலர் வந்து உங்களை நோக்கி இருக்கக்கூடாது, ஓகேவா? இல்லாதபடி நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கணும். அப்போ இது ரைட் சைடில் இருக்குதுன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு தான் ஒழிச்சு வைக்க முடியும், ஓகேவா? இப்படி ஒழிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒழிஞ்சிருச்சா? ஒழிஞ்சதுக்கப்புறமா இந்த யூனிட் இருக்குது பாருங்கள், இந்த யூனிட்டை மேல் நோக்கி இப்படி நகர்த்துங்க, ஓகேவா? மேல் நோக்கி நகர்த்தியாச்சா? ஏன்னா இந்த பீஸ் தான் உங்களுக்கு வேண்டாத பீஸ், ஓகேவா? இந்த பீஸை வெளியில் கொண்டு போயிட்டு இந்த பீஸை இங்கே இறக்கணும், ஓகேவா? அதுக்காக இதை மேலே ஏற்றுங்க. மேலே ஏற்றின உடனேயும் இங்கே உள்ள பீஸ் இங்கே வந்துருச்சா? நமக்கு தேவையான பீஸ் இந்த பீஸ், ஓகேவா? அப்போ இந்த பீஸை மறுபடியும் ரிட்டன் எடுங்க, ஓகேவா? இப்போ ஒழிச்சு இப்படி வச்சிங்க, ஓகேவா? அதாவது இங்கே இருந்தது ஒழிச்சு வச்சிங்க, இப்போ ரிட்டன் எடுங்க. ரிட்டன் தான் இந்த வந்துருச்சா? இப்போ மஞ்சளோட மஞ்சளாக சேர்ந்துருச்சா? சேர்ந்த உடனே என்ன பண்ணுங்க, இதை வந்து மறுபடியும் கீழே இறக்கிடுங்க. ஏன்னா இதை வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும், அந்த யூனிட்டை, சரியா? இங்கே உள்ள பீஸை மேலே கொண்டு போகணும், ஓகே. இப்போ சேர்ந்துருச்சா? இப்போ சேர்ந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன வேணும், நமக்கு மஞ்சளும் ரெட்டும் உள்ளது வேணும், ஓகேவா? ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், மஞ்சளும் ரெட்டும் இந்த இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணி உங்கள் சைடு கொண்டு வந்துக்கணும். இந்த பீஸ் தான். இப்போ என்ன பண்ணணும்னா, மஞ்சள் வந்து உங்களை நோக்கி இருக்கக்கூடாது, இந்த ஃப்ரண்ட் சைடில் உங்களை நோக்கி இருக்கக்கூடாது. இந்த மஞ்சளை விட்டுறணும். இது வந்து தவறான பீஸு. நமக்கு தேவையான பீஸுகள்
தேவையான பீஸில் உள்ள கலரு அந்த மஞ்சள் கலரு உங்களை நோக்கி இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான பீஸு. ஸோ அது மறைஞ்சே தான் இருக்குது. சப்போஸ் இப்படி இருந்தால் தான் உங்களை நோக்கி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா இதுதான் உங்களுக்கு தேவையான பீஸு. ஆனால் இது வந்து நமக்கு பை டிஃபால்ட்டாகவே மறைஞ்சே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் மறைக்க வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக இந்த பீஸ் நமக்கு இங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு எதிர் திசையில் கீழே உள்ள யூனிட்டை, அதாவது இந்த யூனிட்டை வந்து மேல் நோக்கி நகர்த்துங்க. ஓகேவா? அதாவது இந்த பீஸ் மேலே வர மாதிரி நகர்த்திக்கோங்க. நகர்த்தினோடனையும் இப்போ நமக்கு இந்த பீஸை இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இந்த சைடு ரொட்டேட் பண்ணுங்கள், டாப்பை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ சேர்ந்துருச்சா? சேர்ந்த உடனே மறுபடியும் நீங்கள் வந்து கீழே இறக்கிற வேண்டியதான். இப்போ சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? அதாவது ரெட்டு, இங்கே மஞ்சள் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே மஞ்சள் பச்சை வேணும். ஓகேவா? அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். மஞ்சள் பச்சை இந்த இருக்குது. ஓகேவா? அதை ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ மஞ்சள் உங்களை நோக்கி இருக்கான்னு பாருங்கள். தேவையான பீஸோட மஞ்சள் உங்களை நோக்கி இருக்கா? இல்லை. ஓகேவா? அதர் சைடு தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த சைடு இருக்குது, ரைட் சைடில் இருக்கிறதுனால நீங்கள் லெஃப்ட் சைடு இதை வந்து மேலே ஏற்றுங்க. ஓகேவா? மேலே ஏற்றியாச்சா? இதை வந்து டாப்பை இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணால் இங்கே வந்துருச்சா? மறுபடியும் கீழே இறக்குங்க. கீழே இறக்குனீங்கன்னா, லெஃப்ட்டை கீழே இறக்குனீங்கன்னா சேர்ந்துருச்சு. அழகாக சேர்ந்துருச்சு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. ஓகேவா? பாட்டத்தில் சேர்ந்துருச்சு, சைட்லேயும் சேர்ந்துருச்சு. இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு, அதாவது இதுக்கு மேலே உள்ள இந்த ரெண்டு பீஸை மட்டும் ஒரே கலராக கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு முன்னால் இங்கே பச்சை இருக்குன்னா அந்த பச்சையை வந்து உங்களுக்கு நேராக கொண்டு வந்துக்கோங்க. ஓகேவா? இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ரெட்டுனா இங்கே மேலே ரெட்டு, அது மாறி இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மாறினதுக்கப்புறமா இப்போ இங்கே பாருங்கள், எந்த சைடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து இந்த சைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இங்கே இருக்கிற பீஸ் என்னது? ப்ளூ, இங்கே ரெட்டு. இந்த ரெண்டையும் வந்து ஒரே கலர் கொண்டு வாங்க. ஒன்று இது ப்ளூவாக இருக்கணும், இல்லைனா இது ரெட்டு இது ரெட்டாக இருக்கணும். ப்ளூ அல்லது ரெட் சேமாக ஜோடியாக கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா. ஓகேவா? என்ன ஃபார்முலானா சும்மா அப் டவுன் ஃபார்முலா தான், ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். சரியா? அதாவது ரைட்டில் டவுன் பண்ணுங்கள், இப்படி லெஃப்ட்டில் டவுன் பண்ணுங்கள், மறுபடியும் ரைட்டில் அப் பண்ணுங்கள், லெஃப்ட்டில் அப் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ரைட்லேருந்து ஆரம்பிக்கணும் கிடையாது, லெஃப்ட்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா? லெஃப்ட்டை டவுனும் ரைட் டவுன் போட்டு மறுபடியும் அப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? பண்ண உடனேயும் இந்த பீஸ் வந்து களைஞ்சிருக்கும். களைஞ்ச பீஸை மறுபடியும் இங்கே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த பீஸ் எங்கே இருக்குது? ஆக்சுவலாக இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ மஞ்சள், ஓகேவா? கீழே மஞ்சள் இருக்குது. அப்போ மஞ்சள் நம்மளை நோக்கி இருக்குது, அதை மறைச்சிட்டு அதே தான் இதுக்கு முன்னால் பண்ணோம்ல, அதே தான் கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒரே கலர் ஆகிடுச்சா? ஆகலை. இப்போ என்ன இருக்குது? ரெட்டு ப்ளூ அப்படியே மாறி இருக்குது. அவ்வளோதான். இன்னொரு தடவை பண்ணுங்கள். அதாவது ஒரே கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ரைட் சைடில் நான் வந்து டவுன் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் சைடு டவுன் பண்ணுறேன், ரைட் சைடு அப் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் சைடு அப் பண்ணிக்கிறேன். அப் பண்ணோடனே இங்கே களைஞ்சிருக்கும். களைஞ்ச பீஸை நீங்கள் வந்து மறுபடியும் கொண்டு வந்துடணும். ஸோ மஞ்சளுங்கிறதுனால, கீழே மஞ்சளுங்கிறதுனால அந்த மஞ்சள் இங்கே வந்து ஃப்ரண்டில் இருக்கக்கூடாது. ஸோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு இதை மேலே ஏற்றி டாப்பை மறுபடியும் ரொட்டேட் பண்ணி ரிட்டன் எடுத்து லெஃப்ட்டை கீழே இறக்கிடணும். ஓகேவா? இப்போ சேர்ந்துருச்சா? இப்போ பாருங்கள், ரெண்டுமே இங்கே ரெட் ஆயிடுச்சா? ஓகே. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இங்கே ரெண்டு ரெட் ஆயிடுச்சுன்னா அதர் சைடு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். ஓகேவா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? பச்சை இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குது? ப்ளூ இருக்குது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா போடணும். ஓகேவா? என்ன ஃபார்முலா அப்படின்னா அது சிம்பிள் ஃபார்முலா தாங்க. அதாவது ரைட்டை வந்து மேலே ஏற்றணும். ஆர் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ரைட்டு அப்பர்னு மாற்றி போட வேண்டியதான். ஓகேவா? 3 தடவை போட வேண்டியிருக்கும். அதாவது ரைட்ஸ் இப்போ அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, இப்படி டாப்பில் இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போது இங்கே சேருதா உங்களுக்கு? அதாவது இங்கே வந்து வேறு கலர் இருக்குது, இப்படி ரொட்டேஷன் பண்ணால் சேருது. சில டைமு 2 ரொட்டேஷன்லாம் சேர்ற மாதிரி இருக்கும். 2 ரொட்டேஷன்லாம் சேர்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா 2 இடம் அந்த ஃபார்மில் போடணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரே ரொட்டேஷனில் சேருது. ஓகே. ஸோ பழைய பொசிஷனில் வச்சுட்டு அந்த ஃபார்முலா போடுங்க. ஃபார்முலா என்னென்னா ரைட் சைடு மேலே ஏற்றணும், அப்பரை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரைட் சைடு மேலே ஏற்றினீங்களா, மறுபடியும் டவுன் பண்ணணும், அப்புறம் மறுபடியும் அதே திசையில் வரும். அப்பர் மட்டும் அதே திசையில் போய்கிட்டு இருக்கும். ஓகே, அதே திசையில் போயிடுச்சு. இதை டவுன் பண்ணிங்களா, இப்போ மறுபடியும் அப் பண்ணுங்கள், மறுபடியும் இப்படி மறுபடியும் வந்து
கீழே கொண்டாங்க. ஓகேவா? இப்போவும் சேரலை. ஓகே மறுபடியும் நீங்கள் வந்து இன்னொரு தடவை போடணும். ஓகேவா? இன்னொரு தடவை அதை அப் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள், டவுன் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள், அப் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள், டவுன் பண்ணுங்கள். இப்போவும் சேரலை. ஓகே, ஸோ அதுக்கு முன்னால் இந்த கலர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்திருக்கணும். அப்படி தானே? ஆமாம், இந்த கலர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்திருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த டைமண்டில் இந்த கலரையும் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அது சும்மா ரொட்டேட் பண்ணலாம் வந்துருக்கும், மாறி இருந்திருக்கும், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அதே ஃபார்முலா போடுங்க. இப்போ நம்ம வச்சு பார்க்கலாமா? ஸோ இன்னொரு தடவை போடுங்க. அது மாறி இருந்ததுனால அப்படியே வந்திருந்துருக்கும், உங்களுக்கு சால்வ் ஆகிருந்திருக்கும். அது கொஞ்சம் மாறி இருந்ததுனால நமக்கு இன்னொரு தடவை போட வேண்டியது ஆகிடுச்சு. ஓகே, மறுபடியும் போடுங்க. என்ன பண்ணுறேன்னா ரைட்டை வந்து நீங்கள் அப் பண்ணணும், டாப்பை ரொட்டேட் பண்ணணும், இப்படி. ஓகேவா? மறுபடியும் ரைட்டை டவுன் பண்ணணும், அப் பண்ணதை டவுன் பண்ணணும், டாப்பை ரொட்டேட் பண்ணணும், மறுபடியும் அப் பண்ணணும், டாப்பை ரொட்டேட் பண்ணணும், மறுபடியும் டவுன் பண்ணணும். வந்துருச்சா? அவ்வளோதான், சேர்ந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சால்வ் பண்ணியாச்சுங்க. ஈஸியாக பைரமிட்ஸை சால்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.